கண்டிப்பா தமிழ்நாட்டோட ஒரு கருப்பு நாள்னா அது இன்றைய நாள். ஏன் அப்படின்னா அவர் ஒரு அரசியல் தலைவர்னா வெறும் ஒரு சொத்து சேர்க்கறதுக்காக அரசியலுக்கு வந்த தலைவர் இல்லை, மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக அவர் சொத்தை இழந்துட்டு வந்த தலைவர். இதுலயே தெரிஞ்சிருக்கும் அவரோட தரம் என்னன்றது. தங்கம் எப்படி சுத்தமோ அந்த மாதிரி தான் விஜயகாந்த் அவர்களும் சுத்தம். அவரை கருப்பு எம்ஜிஆர்னு சொல்லி கூப்பிடுறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. உலகமே இருண்டு போய் கிடக்குது. அதுதான் இந்த கருப்பு நாள். ஏன் இந்த கருப்பு நாள்னா இப்ப பாத்துருப்பீங்க, நாங்க எல்லாருமே அவரை பாக்குறதுக்கு எவ்வளவு தூரத்துல இருந்து இங்க வந்திருக்கிறோம்னா இனி அந்த ஒரு மனிதரை நம்ம போட்டோல தான் பார்க்க முடியும். ஏன்னா அவரோட ஆத்மா கடவுள் கிட்ட போயிடுச்சு. அவரை அதுதான் சொல்ல வரேன். அவரை கருப்பு எம்ஜிஆர்னு ஏன் எல்லாரும் சொல்றாங்கன்னா அது மக்களுக்கு சத்துணவு திட்டத்தை எடுத்துட்டு வந்தவர் எம்ஜிஆர். படிக்கிற குழந்தைங்களோட மதிய வேலையை அவங்க பசியால அவஸ்தைப்படுறாங்கன்றதுனால அதை ஒரு முழுமையான திட்டமா எடுத்துட்டு அந்த பசங்களுக்கு ஸ்கூல்ல அரசாங்க பள்ளியில படிக்கிற பசங்க பசியால மத்தியான வேலை பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி அந்த திட்டத்தை எடுத்துட்டு வந்தாரு. இன்னைக்கு வரைக்கும் அது இருக்கு. அதே மாதிரிதான் ஷூட்டிங்ல ஒரு தயாரிப்பாளர் ஒரு பெரிய பணக்காரரா இருப்பாரு, அதுல நடிகர் பெரிய நடிகரா இருப்பாரு. அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு அந்த தயாரிப்பு நிறுவனமே ஏற்படுத்தி கொடுத்துரும். ஆனா அங்க அடித்தட்டு வேலை செய்யறாரு பாருங்க, கேமரா தூக்கின்னு போறதுக்கு, அதுக்கப்புறமா அந்த வண்டியை ஓட்டின்னு போறதுக்கு, இந்த மாதிரி அடித்தட்டு வேலை சினிமால பின்னாடி இருந்து செய்யறவங்களுக்கு எல்லாம் பசியில இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட கூலியே அவங்களுக்கு 10 ரூபாய் 20 ரூபாய் 100 ரூபாய் அவ்வளவுதான். அந்த மாதிரி மக்களுக்கு மத்தியானமா சாப்பிடுறது பாதிப்பு வரக்கூடாதுன்னு சொல்லி அவர் தலைவர் ஆனதுக்கு அப்புறமா அவரோட ஒரு முயற்சியில முன்னெடுத்து அந்த திட்டத்தை எடுத்துட்டு இன்னைக்கு வரைக்கும் ஷூட்டிங்ல ஒரு வேளை சாப்பாடு யூனிட்டால கிடைக்குதுன்னா அதுக்கு காரணமானவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் தான். அவர் அந்த திரைப்பட துறையில இருக்கும் போது அவர் ஒரு பெரிய நடிகர் ஆனாரு. ஆனா எத்தனை பெரிய நடிகருங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு வராத மனசு அவருக்கு வந்திருக்குது. அதனாலதான் இத்தனை பேர், அதனால்தான் இந்த நாள் கருப்பு நாள். அதனாலதான் அவரை கருப்பு எம்ஜிஆர்னு நம்ம சொல்றோம். என்னோட தாழ்மையான வேண்டுகோள், ஒரு நடிகர் ஆரம்பத்துல யாருமே பெரிய நடிகர் ஆகிறது கிடையாது. அவங்க வளர்ந்து வரும்போது ஒரு கட்டத்துல தான் பெரிய நடிகர் ஆவாங்க. இன்னைக்கு எவ்வளோ பேர் வளர்ந்து வரும்போது சாதாரணமா அந்த நடிகருங்களாம் பெரிய ஆளா இருக்கிறாங்க. ஆனா தான் கூட ஒரு சிறிய ஆளை கூப்பிட்டு வச்சு அவனை அழகு பண்ணோன்றது எந்த பெரிய நடிகருங்களுக்கும் அப்பயும் சரி இப்ப இருக்கிற நடிகருங்களுக்கும் இல்லை. ஆனா புரட்சி கலைஞர் அவர்களுக்கு இருந்தது. விஜயா இருக்கட்டும், சூர்யாவா இருக்கட்டும், அவங்களாம் ஆரம்ப காலத்துல தடுமாறும் போது அவங்கள தமிழ்நாட்டில் இருக்கிற பட்டி தொட்டி வரைக்கும் அவரோட முகத்தை காமிச்சு இன்னைக்கு அவங்கள ஒரு பெரிய முகமா மாத்தி இருக்கிறாரு. என்னோட தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா, நடிகருங்க எல்லாருமே ஒட்டு மொத்தமா நடிகர் சங்க பில்டிங்க்கு புரட்சி கலைஞர் விஜயகாந்த் நடிகர் சங்கம்னு பேர் வைக்கணும். அதுக்கு தயவு செய்து எல்லா நடிகருங்களும் அவரோட பேரை முன்மொழிஞ்சா அவரோட திரைப்பட பயணத்துல அது ஒரு மகுடமா இருக்கும். நீங்க எல்லாருமே அவருக்கு ஒரு நன்றி கடனை செஞ்சதா இருக்கும். அது ரொம்ப கஷ்டமா இருந்த இந்த சிச்சுவேஷன்ல விட நம்ம அண்ணன் தான் ரொம்ப பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணி, அதுதான் சொல்றேன்னு. அவர் நடிகர் சங்க தலைவர் ஆகும் போதும் அவரோட பணத்தை நிறைய எவ்வளவு பெரிய பில்டிங்கு, இன்னைக்கு அந்த பில்டிங்கு இது பில்டிங்ன்றது மாதிரியே இல்லாத அளவுக்கு ஆனதுக்கும் அவர் அரசியலுக்கு வந்தாரு. அதனால அவரே ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு, நான் ஒரு 100 கோடி ரூபாய் இதுக்காக நான் இழந்தேன், ஆனா என் மக்களோட வளர்ச்சிக்காக நான் வரேன், அதுக்காக நான் 100 கோடி ரூபாய் இழக்கிறதுக்கு நான் கவலைப்படல, நான் 100 கோடி ரூபாய் சேர்க்கறதுக்காக அரசியலுக்கு வரல, நான் 100 கோடி ரூபாய் அழிஞ்சாலும் சரி என்னோட எண்ணம் என்னோட திட்டம் தமிழ்நாட்டு மக்கள் எல்லோருக்கும் நல்லதை அமைக்கணும்ன்ற ஒரே திட்டத்துக்காக தான் அவர் அரசியலுக்கு வந்தாரு. அதே மாதிரி ஒரு 2 ஆளுமே பெருசா இருக்கும் போது தான் ஒரு ஜாம்பவான்றத சுயேட்சையா நின்று விருதாச்சலத்துல ஜெயிச்சு ஒரு எம்எல்ஏ ஆனாரு. அடுத்தது அவரோட இயக்கத்தை தமிழ்நாட்டோட எதிர்கட்சி தலைவராகவும் ஆனாரு. அடுத்தது பல பேரோட சூழ்ச்சி, ஒரு கண்திருஷ்டி, அவரு அரசியல்ல மென்மேலும் வர முடியல. ஆனா நிச்சயமா அவரோட இயக்கம் ஒரு நாள் தமிழ்நாட்டுல பெருசா சாதிக்கும். இந்த நேரத்துல அவரோட ஆத்மா நல்லபடியா சாந்தி அடையணும்னு இங்க இருக்கிற லட்சக்கணக்கானோட மக்களோட சார்பா நான் வேண்டி வணங்கிக்கிறேன். தேங்க்யூண்ணா.